ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் கொலோசியர் 3:17 வார்த்தைகளினாலாவது கிரிகையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகி இயேசுவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் எதை செய்தாலும், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதை செய்தாலும் தேவனுக்கென்று நாம் அதை செய்ய வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும். நாம் செய்கிற வேலைகள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் வீட்டு வேலை செய்யலாம், இல்லை உங்கள் ஹோம்வொர்க் எழுதலாம், நீங்கள் அனுதினமும் செய்கிற வேலையாக கூட அது இருக்கலாம். வீட்டில் நீங்கள் பாத்திரம் சுத்தப்படுத்துகிற வேலையாக கூட அது இருக்கலாம், அல்லது வீட்டில் தினமும் ஒரு தகப்பனோ ஒரு தாயோ செய்ய வேண்டிய வேலைகளாக கூட இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு செய்கிற நம்முடைய ஒர்க், நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம், மற்ற இடங்களிலே நாம் வேலை செய்யக்கூடும். அந்த வேலைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நாம் செய்கிறது எல்லாம் தேவனுடைய பார்வையிலே கனத்துக்குரியதாக இருக்கிறது, அல்லது நாம் செய்கிற விதம் அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வருகிறதா இருக்கிறது. God has ordained your work as something good. அந்த எல்லா வேலைகளிலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வரையறையை, நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானவைகளை தேவன் அதில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். எப்படி தெரியுமா? ஆதாம அந்த ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வருவதற்கு முன்பதாக தேவன் அவனுக்கு ஒரு சில காரியங்களை செய்யும்படி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த தோட்டத்தில் கொண்டு வந்து அவனை விட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த தோட்டத்தை நீ பண்படுத்தி இதை பொறுப்பெடுத்துக்கோ, இதை நன்றாய் கவனித்துக்கொள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மால முடிந்ததை நாம் செய்ய வேண்டும். அதிலே ஒரு ரகசியம் இருக்கிறது. அப்படித்தான் ஒரு மிக பெரிய செல்வந்தர் என்ன சொன்னார், அவர் வெளிநாடுகளிலே அவர் வாசம் பண்ணுகிறார். அவருக்கு இந்த தேசத்துல ஒரு நல்ல வீடு கட்ட வேண்டிய ஒரு ஆசை இருந்தது. அப்ப அவர் என்ன சொன்னாரு, அதுக்காக அவருக்கு வேலை செய்கிற ஒரு கான்ட்ராக்டர் என்ஜினியர் இடத்துல அந்த முழு பொறுப்பையும் ஒப்படைத்து, எனக்கு இந்த நேரத்தில் ஒரு அழகான வீடு கட்ட வேண்டும், இப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் ஆலோசனை சொல்லி அதுக்கான முழு தொகையும் பணத்தையும் அவரிடத்தில் ஒப்படைத்து, நீங்கள் நன்றாய் கட்டி எனக்கு கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான் என்று சொல்லி விட்டு விட்டார். அதை போலவே இந்த என்ஜினியரும் அந்த வீட்டை கட்ட ஆரம்பித்தார். ஆனா அந்த பெரியவர், அந்த செல்வந்த மனிதர் என்ன நினைத்தார், நல்ல அழகான ஒரு வீடு வரப்போகிறது என்று சொல்லி அவர் கனவு கண்டு கொண்டிருந்தார். ஆனா அதை செய்த என்ஜினியர் என்ன செய்தார் என்று, அவர் தான் தூரத்தில் இருக்கிறார், அவருக்கு என்ன தெரியவா போது இங்க என்ன நடக்குது என்று சொல்லி அவர் என்ன செய்தார், தரமற்ற அந்த இரும்பு, மணல், செங்கல், தரமற்ற பொருட்களை போட்டு அந்த வீட்டை நன்றாய் அவர் செய்தார். ஆனால் பார்ப்பதற்கு வெளிப்புறமாய் மிக அழகாய் பிரமிக்கத்தக்கதாய் அது அமைந்தது. அதே மாதிரி அந்த வீட்டு கட்டி முடிந்தது, வீட்டு ஓப்பனிங் வந்தது. அந்த வீடு, அந்த ஹவுஸ் வார்மிங் செரமனி அன்னைக்கு அந்த செல்வந்த மனிதரும் வந்தார். அந்த வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னாரே அந்த ஐயாவும் வந்தார். அன்றைக்கு தான் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் நடந்தது. என்ன தெரியுமா நடந்தது? அந்த என்ஜினியரும் நல்ல அழகா நான் கட்டிட்டேன் இந்த வீட்டை என்று சொல்லி அவர் தரமற்ற பொருட்களை கட்டி வைத்து அந்த வீட்டை கட்டி எழுப்பி அதிகமான பணத்தை அவருக்கு மிச்சம் செய்து கொண்டார். இது அந்த செல்வந்த மனிதருக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா அன்றைக்கு வீடு அந்த திறப்பு விழா நடந்த போது ஒரு காரியம் நடந்தது. என்ன தெரியுமா? அந்த செல்வந்த மனிதர் என்ன செய்தார், வீடெல்லாம் கட்டி எல்லாம் முடித்து, அன்றைக்கு வீடெல்லாம் ஓப்பனிங் முடித்த பின்பாடி அந்த என்ஜினியரை கூப்பிட்டு சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு,
நீங்க என்கிட்ட ரொம்ப நாளா வேலை செய்றீங்க, நான் உங்களுக்கு ஒரு gift கொடுக்கணும்னு நினைத்தேன், அந்த gift இதுதான் என்று சொல்லி அந்த வீட்டினுடைய சாவி இவரிடத்துல கொடுத்தார். இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. ஐயோ, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே, இது எனக்கு தான் தெரிந்திருந்தா அந்த ஒரு பணத்தையும் நான் குறைக்காம சரியா நான் கட்டியிருப்பேன், நியாயமாய் கட்டியிருப்பேன் என்று சொல்லி. இன்றைக்கு அப்படித்தான் ஏசப்பா நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க செய்கிற அந்த வேலையை பார்த்தே தேவன் உங்களுக்கு உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால நீங்க செய்கிற வேலையில மிக ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நீங்க செய்யற வேலையை வைத்து ஏசப்பா மார்க் போடுறார். ஆபீஸ்ல செய்யலாம், ஸ்கூல்ல செய்யலாம், நீங்க அரசாங்க வேலையில் இருக்கலாம், பிரைவேட்ல நீங்க வேலை செய்யலாம். எதுவா இருந்தாலும் ஜீசஸ் இஸ் புட்டிங் மார்க்ஸ் ஃபார் யுவர் ஒர்க் தட் யூ டூ. இன்னொரு காரியம், நீங்க நல்லா வேலை செய்யற ஆளா இருக்கலாம், உங்க வீட்டுல யாரும் நீங்க நல்லா வேலை செய்யறன்னு அப்ரிஷியேட் பண்ணாட்டியாலும் கவலைப்படாதீங்க, ஏசப்பா அதை பார்த்துட்டு இருக்கிறார். நீங்க ஆபீஸ்ல நியாயமான ஆளா இருக்கலாம், உங்க வேலையை யாரும் ரெகக்னைஸ் பண்ணாம உங்களை பற்றி தப்பா பேசுறாங்களா, கவலைப்படாதீங்க. காட் இஸ் வாட்சிங் ஓவர் தட். உங்களுக்கு நல்ல பலன் வரும், அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க அவ்விதமாய் செய்கிறதுனால இந்த அறிவீன மனிதர்களுக்கு முன்பதாக, இந்த நியாயமற்ற மனிதர்களுக்கு முன்பதாக நியாயம் செய்கிற ஜீவனுள்ள தேவனை நான் சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு நீங்கள் புத்தி சொல்லுகிறீர்கள். உங்க வீட்டுல நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்களா? காலையில இருந்து ஒரு சிலர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன், மாடு மாதிரி இந்த வீட்டுல நான் வேலை செய்கிறேன். அப்படி செய்றீங்களா? ஏசப்பா பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு நேரம் வரும், உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் வரும், உங்களுக்கு வேலை குறைவு வரும், உங்களுக்கு உதவி செய்ய ஆட்கள், அப்படியெல்லாம் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க. ஏசப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வேலை பண்ணுங்க. கஷ்டம் இருக்கிறது, கடினமான காரியங்கள் இருக்கிறது, படிக்கும் பொழுது கூட ஐயோ என்னால படிக்க முடியாது என்று சொல்லாதிருங்கள். ஏசப்பா எனக்கு உதவி செய்வார், நான் படிப்பேன், என் பொறுப்பை சரியாய் நான் கவனித்துக் கொள்வேன் என்று சொல்லுங்கள். அவர் நியாயம் செய்கிற தேவன், நீதி செய்கிற தேவன். He will honor your good work. நீங்கள் கஷ்டப்படுறீங்களே, உங்க பொறுப்பை தட்டி கழிக்காம இருக்கிறீங்களே, அதை பார்த்தே ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? யாரும் அப்ரிஷியேட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, ஏசப்பா என்ன அப்ரிஷியேட் பண்றாரு, நான் செய்கிறது நன்மையவே செய்வேன், நான் கெட்டதை செய்யவே கூடாது, தப்பானதை செய்யவே செய்யாதீங்க. ஏசப்பா உங்களை அப்ரிஷியேட் பண்றாரு. கீப் டூயிங் தட் குட் ஒர்க். பண்ணிட்டே இருங்க. நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமான பிதாவே, எங்களுக்கு நியாயமும் நீதியும் செய்கிறவரே, எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக ராஜா. இந்த உலகத்திலே நாங்கள் நியாயமற்ற மனிதர்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. நாங்கள் செய்கிற வேலைகளுக்கு சரியான ஆண்டவரே உத்தரவாதம் இல்லாதபடி தப்பாய் சொல்லுகிற மனிதர்கள் மத்தியிலே நாங்கள் உம்மை சார்ந்து நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எப்பொழுதும் எல்லாவற்றுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்து உண்மையாய் அவைகளை செய்கிற ஞானத்தையும் பலத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு தாரும். வேலை ஸ்தலத்தில் வீட்டில் வேலை செய்கிறதுனாலே சோர்ந்து போய் பலவீனமாயிருக்கிற உடைய பிள்ளைகளை தொட்டு நீர் தைரியப்படுத்தும். நீர் இவர்களை ஆண்டவரே இவர்களை பாராட்டுகிறீர், அதற்காக நன்றி ராஜ். இந்த பிள்ளைகளுக்கு உடைய நாமத்தை நீர் விளங்க பண்ணுவீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.